தேவனுடைய ராஜ்யத்துல டேலண்ட்டை விட உண்மையா இருப்பது தான் பெருசு. உலகத்துல அதுதான் பெருசா நினைப்பாங்க. டேலண்ட், எபிலிட்டி, கிஃப்ட். கடவுளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா டேலண்ட்டையும் அவர் தான் கொடுக்குறாரு, கிஃப்டையும் அவர் தான் கொடுக்குறாரு, திராணியும் அவர் தான் கொடுக்குறாரு. அதெல்லாம் கடவுளுக்கு முன்பா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்க, மனிதர்கள் மத்தியில் எப்படி ஒரு எண்ணம்னா, இவங்க இல்லாம நடக்காது, அவங்க இல்லாம நடக்காது, இவங்க தான் வரணும், இவங்க இல்லைன்னா எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கு. பாருங்க, யாருமே அவங்க இல்லாம நடக்காதுன்னு ஒண்ணும் கிடையாது. கடவுள் இருந்தா போதும், பார்த்துக்கலாம். அவர் ஒருத்தர் தான் இன்டிஸ்பென்சபிள். இவர் இல்லாம ஒன்றும் நடக்காதுன்னு அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்காரு பூமியிலேயே. யார் அது? தேவன் தான். தேவன் எப்படி பார்க்கறாருன்னு சொல்றேன். டேலண்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்றது இல்லை தேவன். சில பேர் அவங்க பெருசா அதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டேலண்ட் இருக்கா, எனக்கு கிஃப்ட் இருக்கா, எனக்கு அது பெருசு இல்லை. நீங்க தேவனை பின்பற்றுறீங்களா? அவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? தொடர்ந்து பைபிளை வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? அவர் சொல்றதை செய்யறீங்களா? அவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கேற்ற காரியங்கள் அப்படியே தொடர்ந்து விடாப்படியா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? அதுதாங்க முக்கியம். அதற்கு பலன் உண்டுங்க.